ஹலோ கைஸ் பாஸ்ட் 2 வீக்ஸே நம்ம எந்த வீடியோ போடாத காரணம் ஃபோன் எதுவும் லான்ச் ஆகலை. ஸோ ஏதாவது நல்ல ஃபோன் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துருக்கும் போது தான் தெரிஞ்சது ரெட்மி 10 Prime ஒரு பெஸ்ட் இன் கிளாஸ் பட்ஜெட் ஃபோனாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ஃபோன் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா கீழே அந்த தம்ஸ் அப் பட்டன் சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே ஃபுல்லாக போகிறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணவங்களுக்கு பார்த்தால என் பேர் நிதிஷ், நீங்கள் பார்த்துட்டு Fewtech Tamil. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணலைன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நமக்கு இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணதுக்கு நம்ம யாரை டேங்க் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கரூர் தர்ஷன் மொபைல்ஸ். ஸோ தர்ஷன் மொபைல்ஸ் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கரூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கரூர் மெயின் பஜாரில் தான் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஏதாவது ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தர்ஷன் மொபைல்ஸை விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபோன்ஸ் மட்டும் இல்லை, ஸ்பீக்கர்ஸ், ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ், சவுண்ட் பார்ஸ்ன்னு எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஃபோனோ இல்லை ஸ்பீக்கர் ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தர்ஷன் மொபைல்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். இவங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃபோனோட அன்பாக்சிங் ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பாக்ஸில் டாப் ரைட்டில் Xiaomi லோகோ, லெஃப்ட் சைடில் இந்தியாஸ் நம்பர் 1 ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட், கீழே ரெட்மி 10 Prime, அது கீழே 90Hz ரெஃப்ரெஷ் டாட் டிஸ்பிளேஸ் 6000 mAh பேட்டரிலாம் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் எதுவும் இல்லை, ரைட் சைடில் இந்தியாஸ் நம்பர் 1 ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட், ட்ரஸ்டட் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட், ISO ரேட்டிங்லாம் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் ரெட்மி 10 Prime. இதே நம்ம பாக்ஸோட டாப் சைட் பார்த்தோம்னா ஸோ ஸ்டோரேஜ் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க, பாக்ஸ் கனெக்ஷன் என்ன இருக்குன்னு கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ப்ரைஸிங் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரைஸிங் பற்றி நம்ம கடைசியில் பார்க்கலாம். பாக்ஸ் கனெக்ஷன் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். பாக்ஸோட பேக் சைடில் 90Hz ஃபுல் ஹெச் டிஸ்பிளே, 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா, MediaTek G88, அப்புறம் 6000 mAh இருக்கிற பேட்டரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபோன் ஸ்பெக்ஸ் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எடுக்க கலர் ஃபேந்தம் பிளாக். ஓகே, பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ உள்ளுக்குள்ளே பவர்டு பை ரெட்மின்னு இன்னொன்று கொடுத்துருக்காங்க, பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நம்மளுக்கு சிம் டூல், கேஸ் அண்ட் புக்லெஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை அப்படியே ஓரம் வச்சுட்டு பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ஓகே ரெட்மி 10 Prime ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோன் அப்படியே எடுத்தோன்னே ஸோ ஃபோன் பார்க்க நல்லா இருந்துச்சு. ரைட்டு ஸ்லிப் ஆயிடுச்சு. ஓகே, பாக்ஸில் வேறு எனக்குன்னு பார்த்தோம்னா ஸோ ஒரு டைப்-C கேபிள் கொடுத்துருக்காங்க ஒயிட் கலர் ஆக்சஸோட. ஸோ இது போக சார்ஜர் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சார்ஜர் பிரேக் பார்த்தீங்கன்னா 22 வாட்க்கான சார்ஜர் பிரேக் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. பட் ஃபோன் சப்போர்ட் பண்ணுறது 18 வாட் தான் ஃபோன் சப்போர்ட் பண்ணும். பாக்ஸில் நமக்கு 22 வாட் கொடுத்துருக்காங்க. ஓகே, பாக்ஸ் கனெக்ஷன் வந்தோம்னா நமக்கு இங்கே இவ்வளோ தான் பாக்ஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு ஹெட்செட் கொடுத்துருந்தா நல்லா தான் இருந்திருக்கும், ஆனால் இது எல்லா ஃபோன்லேயும் சொல்கிறது தான். ஓகே, இப்போ பாக்ஸை பேக் பண்ணிட்டு நம்ம ஃபோனுக்கு வருவோம். ஓகே, ஃபோன் அந்த ஆப்பில் நம்ம எடுத்தோம்னா எடுத்தோடனே கேமரா போகும் பெருசாக மாதிரி தெரியுது. ஸோ மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. பிளாஸ்டிக் பேக் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் ஃபோன் நல்லா காம்பேக்டாக இருக்குது. ஓகே, இன்னன் ஃபீல் வந்தோம்னா ஃபோன் நல்லா காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேமரா மாடல் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி டிசைன் இருக்குது. ஸோ அதை பற்றி கடைசியில் பேசிக்கலாம். ஓகே, இப்போ ஃபோனை பூட் பண்ணிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க. ஓகே, ஃபோனை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக செட்டப் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த ஃபோனை டிஸ்பிளே ஆரம்பிச்சிடலாம். இந்த ஃபோனோட டிஸ்பிளேன்னு வந்தோம்னா இங்கே நம்மளுக்கு 6.5 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் IPS LCD பேனல் கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் 2400x1080 பிக்சல்ஸ். ஓகே, வழக்கமாக கொடுக்குற டார்க் மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ தேவைப்பட்ட நம்ம டார்க் மோட் ஸ்விட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஷெட்யூல் டார்க் மோட், ஸோ எப்போ டார்க் மோட் ஆன் ஆகணும் ஆஃப் ஆகும் நீங்கள் ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு கீழே பிரைட்னஸ் லெவல்னு பார்த்தீங்கன்னா ஸோ மேக்ஸ் பிரைட்னஸில் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ பிரைட்னஸ் லெவல் எவ்வளோக்கு நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அதுக்கு கீழே கலர் டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. ஸோ கூல் வார்ம் நம்ம டிஃபால்ட்டில் வச்சுட்டு இப்போ நம்ம பேக் டு வீடியோ. ஓகே, ரெஃப்ரெஷ்னு வந்தோம்னா இங்கே நம்மளுக்கு 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ தேவைப்பட்ட 60க்கு ஸ்விட்ச் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, டிஸ்பிளேயோட ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 83.7% கொடுத்துருக்காங்க. ஆஸ் பர் ரேஷியோ 20:9. இந்த டிஸ்பிளேயோட பிக்சல் டென்சிட்டி எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா 405 பிக்சல் per inch கொடுத்துருக்காங்க. அதுவும் டிஸ்பிளே பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக வைப்ரண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அவுட்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கு பிரைட்னஸ் சூப்பராக இருந்துச்சு. இதனால் டிஸ்பிளே நல்லா ஃப்ளூயண்ட்டாக ஸ்மூத்தாக இருக்குது. ஓகே, டிஸ்பிளே வைஸ் வந்தோம்னா இங்கே ரெட்மி டிஸ்பிளேக்கு நல்லா ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. அடுத்தது இந்த ஃபோனை பிட் அண்ட் பாட்ஷெல்னு வந்தோம்னா இங்கே பேக் சைடில் மேட் ஃபினிஷோடு இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் பேக் தான் நமக்கு இங்கே கிடைக்குது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் லைட்டாக பிக்கப் பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ இந்த கேமரா பம்ப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹியூஜான கேமரா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க அது நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கீழே ரெட்மி பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே நம்ம ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா அந்த 6 இன்ச் பேனலை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கார்னியோட கோலோ கிளாஸ் 3 கொடுத்துருக்காங்க ப்ரொடக்ஷனுக்கு. ஸோ ப்ரொடக்ஷன் வைஸ் பார்த்தோம்னா இங்கே ரெட்மி நல்லா பண்ணியிருக்காங்க. ப்ரொடக்ஷன் கார்னியோட கோலோ கிளாஸ் 3ங்கிறது சூப்பரான ப்ரொடக்ஷன் தான். ஓகே, பிளேஸ்மெண்ட்ஸ் வந்தோம்னா டாப்பில் ஹெட்ஃபோன் ஜாக், ஸ்பீக்கர், IR ப்ளஸ், அப்போ செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் இங்கே நம்ம இந்த ஃபோனில் நமக்கு ஸ்டூடியோ ஸ்பீக்கர்ஸ் கிடைக்குது. டாப் அண்ட் பாட்டமில் 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் சைடில் பவர் பட்டன், அதுக்கு மேலேயே வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பவர் பட்டன் தான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை வேலை செய்யுது. பாட்டமில் ஸ்பீக்கர், டைப்-C போர்ட், பிரைமரி மைக் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் சிம் ஸ்லாட். இந்த சிம் ஸ்லாட் பார்த்தீங்கன்னா டெடிகேட்டடான சிம் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தாராளமாக 2 சிம் ஒரு மெனுக்கிற போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, கூடுதலாக இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டண்ட்டோட வருது.
அது மழை பெய்யும்போது ஃபோன் மழையில் நனைஞ்சிச்சினாலோ ஸோ தட் டஸ்ட் இருந்துச்சு டஸ்ட் உள்ளே போயிடுச்சுனா பிரச்சனை இல்லை. ஸோ டஸ்ட் அண்ட் ஸ்ப்ளாஷ் ரெசிஸ்டரோட இந்த ஃபோன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது ஒரு ப்ளஸ் பாயிண்டான விஷயம் தான். இந்த ஃபோனை கலர் வேரியன்ட்ஸ்னு வந்த மாதிரி இங்கே மொத்தம் 3 கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்குங்க. ஸோ நம்மகிட்ட இருக்க வேரியன்ட் ஃபேண்டம் பிளாக், இது போக பைஃப்ராஸ்ட் ப்ளூ, அரஸ்டேல் ஒயிட்னு மொத்தம் 3 கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, கலர் வைஸ் பார்த்தோம்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க. திக்னஸ் பார்த்தோம்னா 9.6 mm திக்னஸ், 192 கிராம்க்கான வெயிட்டும் கொடுத்துருக்காங்க இந்த ஃபோனுக்கு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா 6 mAh பேட்டரி இருந்துமே ஸோ 192 கிராம்ஸுங்கிறது ஓகே நல்ல வெயிட் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்காங்க. இது கூட அந்த 6.5 இன்ச் டிஸ்பிளே ஸோ எல்லாமே காம்பேக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. காம்பேக்ட் பார்த்தீங்கன்னா சூப்பரான காம்பேக்ட் கொடுத்துருக்கு இந்த ஃபோன். சீரியஸாக கைஸ் 6 இன்ச் ஸோ இது சொல்கிறதுக்கு இல்லை, பெஸ்ட் இன் கிளாஸ் இந்த செக்மெண்ட்டுக்கு தான் நான் சொல்லுவேன். ஸோ இனி இந்த ஃபோன் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. ஸோ ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட் இந்த ஃபோன் நம்மளுக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் இந்த ஃபோனை ஸ்டோரேஜ்னு வந்தோம்னா இங்கே மொத்தம் 2 வேரியன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் வர வேரியண்ட், இன்னொன்று 6GB RAM 120GB ஸ்டோரேஜ் வர வேரியண்ட். ஸோ நம்மகிட்ட இருக்க வேரியண்ட் 464. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 64GBயில் 18.9GB யூஸ் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் ரஃப்லி நம்மளுக்கு 45.1GB அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டோரேஜ் பத்தாது நினச்சிங்கன்னா இந்த டெடிக்கேட்டட் ஸ்லாட்டை யூஸ் பண்ணி நம்மளால் 512GB வரைக்கும் மெமரி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் இங்கே பெரிய இஷ்யூவாக இருக்காது. இப்போ இந்த ஃபோனை ப்ராசஸர்னு வந்தோம்னா இங்கே நம்மளுக்கு 12 nm பில்ட் பண்ண மீடியாடெக்கோட ஹீலியோ G88ங்கிற ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே லான்ச் ஆன G85க்கும் இந்த G88க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. ஏறக்குறைய ரெண்டுமே ஈக்குவலான ப்ராசஸர் தான். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா MIUI வெர்ஷன் 12.5, ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 11 ஆகிட்டு. இந்த G88ங்கிற ப்ராசஸர் எந்த ஸ்னாப்ட்ராகன் ஈக்குவல்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 662ங்கிற ப்ராசஸருக்கு ஈக்குவலான ப்ராசஸர். ஓகே, பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்தோம்னா ஈஸியாக டே டு டே டாஸ்க் எல்லாத்தையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். ப்ளஸ் கேம்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஹெவி கேம்ஸ் ஓரளவுக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோம்னா ஒரு நல்ல ப்ராசஸ் தான் இந்த செக்மெண்ட்டுக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோனை கேமராஸ்னு வந்தோம்னா இங்கே பேக் சைடில் குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைமரி சென்சர் 50 மெகாபிக்சலான பிரைமரி சென்சர் f1.8 அபேச்சரை கொண்டு வந்திருக்காங்க. செகண்டரி ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ராவைட் சென்சர் f2.2 அபேச்சரோட கொடுத்துருக்காங்க. 120 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ வருது. அப்புறம் வழக்கமாக கொடுக்குற 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சர் டெப்த் சென்சர் f2.4 அபேச்சரை கொண்டு வந்திருக்காங்க. இதே நம்ம ஃப்ரண்டில் பார்த்தோம்னா அந்த சென்டரில் இருக்க பஞ்சோவில் ஒரு 8 மெகாபிக்சல் செல்ஃபி சென்சர் கொடுத்துருக்காங்க f2.0 அபேச்சரோட. ஓகே, கேமரா ஃபீச்சர்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஓகே ஃபோட்டோ மோடில் 10x வரைக்கும் ஜூம் பண்ண முடியும். ஓகே, போர்ட்ரேட் மோடில் பார்த்தோம்னா நைட் மோட், 50 மெகாபிக்சல் மோட், ஷார்ட் வீடியோ, டைம் லேப்ஸ், ஸ்லோ மோஷன், பேரனோமா அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, வீடியோவில் நம்மளால் 1080p 30 fps வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும். ஓகே, ஃபோட்டோ மோடில் 10x வரைக்கும் ஜூம் பண்ண முடியும். வீடியோவில் பார்த்தீங்கன்னா 6x வரைக்கும் தான் ஜூம் பண்ண முடியும். அல்ட்ராவைட் வீடியோவில் 2x. அடுத்தது இந்த ஃபோனை பேட்டரின்னு வந்தோம்னா இங்கே நம்மளுக்கு 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியை பவர் பண்ணுறதுக்கு பாக்ஸில் 22.5 வாட்க்கான சார்ஜர் பிரேக் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஃபோன் சப்போர்ட் பண்ணுறது 18 வாட்க்கான சார்ஜிங் ஸ்பீட் தான் இந்த ஃபோன் சப்போர்ட் பண்ணும். ப்ளஸ் இந்த ஃபோன் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா இந்த ஃபோனை யூஸ் பண்ணி நம்மளால் ரிவர்ஸ் சார்ஜிங் 9 வாட் வரைக்கும் ரிவர்ஸ் சார்ஜிங் பண்ண முடியும். ஸோ மோஸ்ட்டாக யாரும் ரிவர்ஸ் சார்ஜிங் பண்ண மாட்டாங்க. ஸோ ரிவர்ஸ் சார்ஜிங் பண்ண வச்சிங்கன்னா 9 வாட் ஸ்பீடில் இந்த ஃபோன் ரிவர்ஸ் சார்ஜிங் பண்ணும். ஸோ டைப் சி டு டைப் சி கனெக்டாக வச்சிருந்தீங்கன்னா இந்த ஃபோனில் நீங்கள் ரிவர்ஸ் சார்ஜிங் பண்ணிக்கலாம். ஓகே, பேட்டரி லைஃப்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஈஸியாக 2 days கிட்ட வரைக்கும் தாங்கும். நார்மல் யூசேஜ் ஹெவி யூசேஜ் பண்ணாலே 1 day கிட்ட வரைக்கும் தாங்கும். ஒரு பெஸ்ட்டான பேட்டரி லைஃப் தான் எங்களுக்கு கிடைக்குது. கடைசி இந்த ஃபோனை ப்ரைஸிங்னு வந்தோம்னா அந்த பேஸ் வேரியன்ட் 464க்கான வேரியண்ட் 12,499 ரூபாய்க்கும், அந்த 6/128க்கான வேரியன்ட் 14,499 ரூபாய்க்கு சேல் பண்ணுங்க. ஸோ இந்த ப்ரைஸிங்கில் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கக்கூடிய ப்ரைஸிங் ஆஃப்லைனை பொறுத்த வரைக்கும் டிஃபர் ஆகும். அது நீங்கள் உங்கள் ஏரியா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ப்ரைஸிங் ஒருத்தன்னு கேட்டிங்கன்னா எஸ் ஒர்த். ஒரு பெஸ்ட் இன் கிளாஸ் ஃபோன் பட்ஜெட்டுக்குள்ளே வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஓகே கைஸ், வீடியோட எண்டுக்கு வந்துச்சு. ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா கீழே அந்த தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க. எப்போ போல கேட்குறது தான்.
ஓகே 2 வாரத்துக்கு அப்புறம் வீடியோ போடுறேன். ஸோ இந்த ஃபோன் ஏற்கனவே இப்போ லான்ச் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 2 மாதம் முன்னாடி இந்த ஃபோன் லான்ச் ஆயிடுச்சு. ஸோ ஏன்டா இப்போ வீடியோ போடுறேன்னு நினச்சிங்கன்னா, ஸோ நல்ல ஃபோனாக இருந்துச்சு. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு இவ்வளோ ஃபீச்சர்ஸோடு நல்ல ஃபோனாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் கவர் பண்ண நினச்சேன். ஸோ கவர் பண்ணிட்டேன். ஓகே இந்த ஃபோனோட டிஸ்அட்வான்டேஜ் அட்வான்டேஜஸ் என்ன பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் அட்வான்டேஜஸ் தான். எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ 90 ஹெர்ட்ஸ் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே, பேட்டரி சூப்பரான பேட்டரி, கேமரா ஓகே ஒரு டீசெண்டான கேமரா, ஒரு நல்ல பெஸ்ட் இன் கிளாஸாக கொடுத்துருக்காங்க. ஓகே இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு ஆல்ரவுண்டரான ஃபோன் தான். ஓகே வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் வாங்கலாம். ஸோ ஏதாவது ஒரு ஃபோனு 12,000 15,000 வாங்கணும்னு வச்சிங்கன்னா இந்த ஃபோன் இங்கே சாய்ஸில் வச்சுக்கிட்டு ஸோ தாராளமாக கன்சிடர் பண்ணலாம் எந்த ஃபோனாக இருந்தாலுமே. ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா கீழே தம்ஸ் அப் பட்டன் சப்ஸ்கிரைப் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ பாய். ஸோ இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ண பார்த்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.